உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் குறில் எழுத்துக்கள் 5 பற்றி பார்த்தோம். 5 விரல்கள்னு சொன்னோம். இந்த வீடியோவில் நெடில் எழுத்து 7 பற்றி பார்க்க போகிறோம். நெடில் எங்கே இருக்குது? நம்முடைய வயிற்றை சுற்றி தான் இருக்குது. அதாவது வயிற்றுலேருந்து மூச்சுக்காற்று வேகமாக விடுறது தான் நெடில்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் பார்த்தா மழைக்காலம் வரும்போது வானவில் பார்த்துருக்கீங்களா? 7 நிறங்கள் ரெயின்போ கலர்னு பார்த்துருக்கோம். அதுதான் 7 நிறங்களுக்கு உதாரணமாக நம்ம நெடில் அப்படின்ற எழுத்தை நினைவு வச்சுக்கணும். அது எங்கே இருக்குது? நம்முடைய வயிற்றில் தான் இருக்குது. அந்த வயிற்றில் இருக்கிற 7 எழுத்துக்களும் நம்முடைய கழுத்து பகுதியாக வந்து பல்லு, நாக்கு, மூக்கு இதன் வழியாக ஓசையாக வெளியே வருது. இங்கே இருக்கிற மூச்சை எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த எழுத்துக்களையும் வெளியே விடுறோம், ஓசை காட்டுறோம். இதுக்கு வேறு என்ன உதாரணம் சொல்லணும்னா, பச்சை மிளகாய் கடித்தா எவ்வளோ காரம் வரும்? அதிகமாக காரம். இதே வரமிளகாவை கடித்தோன்னா கொஞ்சம் நார்மலான காரம் இருக்கும். இப்போ நம்ம வரமிளகாவை கடிக்கிற மாதிரி தான் ஒரு 7 ஸ்பைசி எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். கார எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆ இந்த நேரத்துக்குள்ளே சொல்லிடணும். ஈ அவ்வளோதான் டைம். ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அவ்வளோதான். 7 கார எழுத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுட்டுதா? பச்சை மிளகா மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே இன்ட்டு போட்டு காட்டியிருப்பேன். அதாவது வரமிளகா கிடைக்கிற மாதிரி திட்டமான ஒரு காரத்தில் தான் இந்த 7 எழுத்துக்களையும் சொல்லணும். இந்த ஐ என்ற எழுத்து 2 எழுத்து அதில் மறைஞ்சிருக்குது. அ, இ இரண்டும் மறைஞ்சிருக்கிறதுனால அதை ஐன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் உச்சரிச்சிருந்தோம், அ, இ, அ, ஈன்னு. இப்போ சேர்த்துட்டோம் ஒன்றா ஐ. 2 எழுத்து மறைஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்கு. இன்னொரு எழுத்து என்ன இருக்குது? ஔ இருக்குது. ஔலையும் 2 எழுத்து மறைஞ்சிருக்கு. என்னென்ன எழுத்து? அ, உ இரண்டும் சேர்ந்ததுன்னா ஔ. அதுக்கு முன்னால் நம்ம அ, உ, அ, உ அப்படி தான் எழுதிட்டு வரணும். இப்போ ஔன்னு எழுதுறோம். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, ஸ்னாப்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ் 2 டைம். 2 சொடக்கு. அதுதான் மாத்திரைனா. ஒன்று நம்ம யோசிக்க வேணாம், இந்த அளவு தான் மாத்திரை. அதுக்காக தான் 2 மாத்திரை போர்டில் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன். சாப்பிட்ற மாத்திரை இல்லை. அந்த நேரத்தில் சொல்லிடணும். நெடில் எழுத்து 7 என்னென்ன நினைவுபடுத்திக்கலாமா? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. 7 நெடில் எழுத்துக்கள் என்றது அவ்வளோதான். நம்முடைய வயிற்றில் இருக்கிற மூச்சு காற்றை மேலே எடுத்து தொண்டை வழியாக ஓசை காற்றா வெளியே அனுப்புகிறோம். அது நம்முடைய மூளையில் இருக்கிற தலை, பல்லு, மூக்கு, நாக்கு எல்லா பகுதியிலையும் வெளிப்படுது. இதை தான் நெடில்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்கள் இதில் உயிர் எழுத்துக்கள் இவ்வளோ தான். குறில் 5, நெடில் 7. ஈஸியாக இருக்குங்களா? இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.